அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா சேலத்துல இருக்கோங்க. சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். இவ்வளோ நாள் எல்லாரும் ட்ரெயின் பிளாக்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம சேனல்ல டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டா ஏற்காடு பஸ் டிராவல் வரப்போகுதுங்க. அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோங்க. இங்க இருந்தா நம்ம ஏற்காடுக்கு பஸ்ஸை பிடிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஏற்காடு பஸ் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்துருச்சுங்க. நம்ம டிப்போல இருந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5:40 5:40 ஆகுதுங்க. வண்டி டிபார்ட்டட். நம்ம இப்போ ஏற்காடுக்கு பயணத்தை தொடங்கலாம். இன்னைக்கு நம்ம வண்டியோடைய பைலட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேசவன் அண்ணன் தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் ஏற்காடுக்கு போனோன்னா காலையில் 4 மணிலேருந்து புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து பஸ் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குங்க. ½ அன் ஹவருக்கு ஒரு பஸ்ஸு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தாலும் சரி, இல்லை புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வெயிட் பண்ணுறதா இருந்தாலும் சரிங்க, ஜம்முன்னு பஸ் ஏறி சூப்பராக போய் ஏற்காடு போய் சேரலாம். இப்போ நம்ம வண்டி கோரிமேடு ரீச் பண்ணியிருக்குங்க. இங்கிருந்து கொஞ்ச தூரம் தான் அடிவாரம் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிருவோம். நம்ம வண்டிக்கு டோட்டல் ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 15 minutes. ஃபேர் 26 rupees. புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏற்காடுக்கு மேலே போகிறதுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 35 kilometer ஆகுதுங்க நம்ம ஏற்காடு போய் சேர்றதுக்கு. என்ன கைஸ், ஏற்காடு மலை தெரியுதுங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மலையோட அடிவாரத்தை ரீச் பண்ண போகிறோங்க. கைஸ், மலை ஏற தொடங்கியாச்சுங்க. இங்கே மொத்தமாக 20 ஹேர்பின் பெண்டு இருக்குங்க. அதெல்லாம் கடந்து தான் நம்ம மேலே போக போகிறோம். சூப்பராக இருக்கும் ரூட்டு, பார்த்துக்கிட்டே வாங்க. இன்னைக்கு நம்ம ஏற்காடு பஸ்ஸோடைய கண்டக்டர் யாருன்னா அண்ணன் ஜோதி முருகன் தாங்க. செம்ம அருமையான ஆளுங்க. ஜாலியாக பேசிக்கிட்டு வராங்க. நாங்கள் 2 பேருமே சேர்ந்து இப்போ மலையில டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்.
கண்டக்டர் நம்ம vlog எடுக்கிறதுக்காக அவருடைய சீட்டை நமக்காக விட்டு கொடுத்தாருங்க. அங்க பாருங்க பின்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. நம்ம டிரைவர் என்னன்னு பாத்தீங்கன்னா செம்மையா பஸ் ஓட்டுறாருங்க. சும்மா வளைச்சி அடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம ஆளு. நம்ம டிரைவர் என்ன பார்த்தீங்கன்னா அருமையாக வண்டி ஓட்டுறாருங்க. ஏன் சொல்கிறேன்னா ஒரு ஹேர் பின் மிஷியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வண்டியை நிறைய பேர் திருப்புவாங்க. ஆனால் அசால்ட்டாக வண்டியை திருப்பிட்டு அருமையாக போயிட்டே இருக்காருங்க. இப்போ நம்ம வண்டி சாலப்பாறை முனியப்பன் ஸ்டாப்பிங்கில் நின்று கிளம்பிடுச்சுங்க. இங்கே இருக்கிற ஒரு ஹேர்பின் பெண்டுக்கும் நம்மளுடைய பழங்கால மன்னர்கள் தமிழ் மன்னர்களுடைய பெயர் வச்சுருக்காங்க. சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயர்களையும் வச்சுருக்காங்கங்க. காய்ஸ் செம கூலிங்காக இருக்குங்க. ஏற்காடோட குளிர உணர ஆரம்பிச்சிட்டோங்க. பாருங்க வழியெல்லாம் செமையா இருக்கா. பைக்கிலலாம் வீக்கெண்டில் ரைடுக்கு வந்தீங்கன்னா இந்த ஏற்காடு ஒரு சொர்க்கங்க. அவ்வளோ ஒரு சில்னஸாக அற்புதமாக இருக்குது ஏரியா. பார்க்குறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா சைட் சீனு அது இதுன்னு சூப்பரான ஏரியா நிறையா இருக்குது மேலே. எனக்கு தாங்க டைம் இல்லை. இந்த வழியாச்சும் பார்த்துட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு vlog எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். காய்ஸ் வெளியே கிளைமேட்டை பாருங்கள். ஃபுல்லாக மேகம் சூழ்ந்து போயிருக்குங்க.
ஏற்காடு வந்துருச்சுங்க. நம்ம இப்போ பார்க் கிட்ட இறங்க போகிறோம். சூப்பராக வந்து சேர்ந்தாச்சுங்க. ஏற்காடு வந்து சேர்ந்தாச்சு மக்களே. நம்ம பஸ்ஸு கிளம்பிடுச்சு. கைஸ், பின்னாடி பார்த்தீங்களா, எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் ஏற்காடு ஏரிங்க. என்ன அருமையான கிளைமேட் பாருங்க. அப்படி ஒரு சில்லுன்னு இருக்குங்க. கிட்டத்தட்ட 1000 ஏசி போட்ட மாதிரி இருக்கு. இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் ஏசியும் தேவையில்லை, ஃப்ரிட்ஜும் தேவையில்லை. நம்ம சென்னையில் இருக்கோம், அதனால அப்பா எல்லாமே தேவைப்படுதுங்க. என்னடா ஏற்காடு வரைக்கும் வந்துட்டேன், ஆனால் எதுவுமே சுற்றி பார்க்கலன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டைம் இல்லைங்க. எனக்கு இங்கே ஒரு சின்ன வேலை இருக்குது. அதை முடித்த பிறகு நம்ம கீழே போய் சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சென்னைக்கு கிளம்ப போகிறோங்க. நம்ம இன்னொரு நாள் செப்பரேட்டாக வந்து ஏற்காடு ஃபுல்லாக சூப்பராக பிளாக் பண்ணலாங்க. நம்ம ஏற்காடோட சூப்பர் ஃப்ரெஷ் மார்க்கெட்டுங்க. இதுதான் இங்கே சந்தை. இங்கே தான் வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து விற்பாங்கங்க. கலாக்கான வேர்க்கடலை எல்லாமே கிடைக்கும் இங்கே. இன்னும் டைம் ஆகலை, ஸோ வந்து யாரும் காணும். இதுதான் இங்கே மார்க்கெட். நம்ம ஏற்காடு சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. கடல் மட்டத்தில் இருந்து 5326 அடி 5326 ஃபீட் ஹைட்டில் அமைஞ்சிருக்குங்க. இது எங்கே இருக்குன்னா, கிழக்கு தொடர்ச்சி மலையில் சேர்வராயன் மலைத்தொடரில் அமைஞ்சிருக்குங்க. நம்ம ஏற்காடை பார்த்தீங்கன்னா ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லுவாங்கங்க. யார் சேலத்தில் இருந்தாலும் சரி, இல்லை சேலத்துக்கு வந்தாலும் சரிங்க, ரொம்ப சுலபமாக இந்த ஏற்காட்டை நீங்கள் வந்தடையலாங்க. இது ஒரு கோடை வாசத்தலம். ரொம்ப எப்போவுமே பார்த்தீங்கன்னா ப்ளசண்ட்டான ஒரு சில் கிளைமேட் இங்கே இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ வந்து இது ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. சென்னையிலேருந்து வரவங்களுக்கு சேலத்துக்கு பஸ்ஸும் நிறைய அவைலபிளாக இருக்குது. ட்ரெயின் சொல்லவே தேவையில்லை, ஏகப்பட்ட ட்ரெயின் இருக்குது. தென் மாவட்ட மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அண்ட் பஸ் ஃபெசிலிட்டி இந்த சேலத்துக்கு வரத்துக்கு நிறையா இருக்குங்க. நம்ம சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு எக்ஸ்பிரஸ்னு ஒன்று கிளம்போம். ஆனால் அந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ஈரோடு வரைக்கும் போகிறதுங்க. நீங்கள் சேலத்தில் இறங்கி சேலத்துலேருந்து பஸ் மாறி இந்த ஏற்காட்டை வந்தடையணுங்க. இங்கே ஏற்காட்டில் சுற்றி பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமான இடம் இருக்குங்க. ஆனால் நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம இங்கே இருக்கிற இந்த சில் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்காக மட்டும் தான் இங்கே வந்திருக்கோங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து ஒரு இடத்துல என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஏற்காடு ஒரு பெஸ்ட் பிளேஸுங்க. இந்த ஏற்காடோடைய கைட் மேப் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். அங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் பார்த்து எங்கெங்கே போகணும்னு பிளான் பண்ணிட்டு சொல்லிவிட்டு இங்கே வாங்கங்க. இங்கே இருக்கிற ரூம் ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 800 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. பட்ஜெட் ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குது. லக்ஸரி ஹோட்டலுக்கும் பஞ்சமே இல்லைங்க. எல்லாமே அவைலபிளாக இருக்குது இங்கே. அதே போல் பைக் ரைடர்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நீங்கள் இங்கே வீக்கெண்டில் பைக் ரைடெலாம் வந்தீங்கன்னா கொண்டை ஊசி வளைவுகளில் செம்மையாக ஜாலியாக ரைட் பண்ணலாம். நிறையா வியூ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது. செம்மையாக இருக்குங்க எல்லாமே. ஏற்காடு வரைக்கும் வந்தாச்சுங்க. சாக்லேட் வாங்கலன்னா எப்படி? வாங்க போய் சாக்லேட் வாங்குவோம். என்னென்ன ரேட்டுன்னு காமிக்கிறேன், எவ்வளோன்னு பாருங்க. சாக்லேட் மட்டும் இல்லைங்க, ட்ரை ஃப்ரூட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸ்பைசஸும் அவைலபிளாக இருக்குங்க. சென்ட்டு, அத்தர், இங்கே பாருங்க தேனி எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்க.
மக்களே இங்க பாருங்க, மேஜிக் பாப்ஸுங்க. இது வாயில போட்டா சும்மா கட கட கடன்ட்டு கடுகு பொரியிற மாதிரி பொரியுதுங்க. செமையா இருக்கு, கோலா ஃபிளேவர் வேற. கைஸ், நீங்க ஏற்காடு வந்து சாக்லேட் வாங்கினா ஒண்டிக்கடை ரவுண்டானாக்கு எதிரில் இந்த கடை இருக்குங்க. இது பாருங்க, கடையோட டீலர்ஸ் இது, ஃபோன் நம்பரும் இருக்கு. கொரியர் எல்லாமே அவைலபிளா இருக்குங்களாங்க. நீங்க பாருங்க, எல்லா ஐட்டம்ஸும் இருக்கு. உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணியும் தருவாங்கங்க. எல்லா பொருளும் தரமா இருக்கு. மறக்காம இங்க வந்தீங்கன்னா இந்த கடையில வந்து வாங்கிக்கோங்க. கைஸ், சாக்லேட் வாங்கியாச்சுங்க. இப்ப நம்ம அண்ணா பார்க்கு போயிட்டு சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட்டு முனியப்பர் கோயிலுக்கு அடிவாரத்துக்கு கிளம்பலாங்க. இப்போ நாம எங்க வந்திருக்கோம்னா, ஏற்காட்டில் இருக்கிற அண்ணா பூங்காக்கு வந்திருக்கோங்க. இந்த பூங்கா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்காடு ஏரிக்கு ஆப்போசிட்லயே இருக்குங்க. நம்மளுக்கு இருக்கிற டைமுக்கு இதை மட்டும்தான் இன்னைக்கு சுற்றி பார்க்க முடியும். வாங்க உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்குக்குள்ள விதவிதமான வண்ண மலர்கள் இருக்குங்க. எல்லாமே பார்க்கறதுக்கு அற்புதமா இருக்கு. எல்லா பூவும் பார்க்கறதுக்கு சிமிலாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் கலர் வந்து டிஃப்ரென்ஸா இருக்குங்க. ஒரு கலர் பாருங்க, என்ன அழகுன்னு பாருங்க. இந்த அண்ணா பார்க்குள்ள நம்ம வந்து சுற்றி பார்க்கறதுக்கு டிக்கெட்டா 15 rupees கலெக்ட் பண்ணுறாங்கங்க. இப்போ நாம நர்சரிக்குள்ள வந்திருக்கோங்க. இங்க என்னென்ன வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். நம்ம ஏற்காட்டோட சில் கிளைமேட்ல விளாக் எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்குங்க. அதுவும் இந்த பார்க்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. இந்த பார்க்ல உங்களுக்கு
அழகுக்காக வளர்க்குற செடிகளும் விற்கிறாங்கங்க. உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பா இங்க வாங்கிக்கோங்க. இங்க உள்ள உங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி அவைலபிளா இருக்குங்க. டாய்லெட்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நாம பார்க்ல இருந்தும் ஏற்காட்டுல இருந்து கிளம்புற நேரம் வந்துருச்சுங்க. கீழே போய் நான் உங்களுக்கு கூட்டு முனியப்பர் கோவிலை காமிக்கிறேன்.